ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ரைஸுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிக்கறி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் வைக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரியே செய்யலாம். கத்திரிக்காவையும் பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணீரில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம்தான் என்கிட்ட மாங்காய் இருந்தது. அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான கல் உப்பையும் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணீரையும் சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா வேகணும். நார்த்தங்காய் சேர்க்குறதா இருந்தாலும் நார்த்தங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். நார்த்தங்காய் இல்லைன்னா நார்த்தங்காய் ஊறுகாயில் இருந்து 2 துண்டு எடுத்து அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. மாங்காய் அதிகமாக போட்டோம்னா புளி சேர்க்க வேண்டாம். மாங்காய் குறைவாக போட்டிருக்கிறதுனால நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். புளிக்கறியை நம்ம நிறைய டைப்பில் பண்ணலாம். இப்போ நெய்ச்சோறு, மட்டன் கறி, பருப்பு இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது இதையும் கட் பண்ணி ஒரு அடுப்பில் போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு குக் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ கிளறி விட்டுட்டா மட்டும் போதும். புளியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் பொடி போடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் பொடி போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வத்தல் தூளும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டுட்டாலே போதும். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல வெந்தாச்சு. இனி இந்த கரண்டியை வச்சே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த புளிக்கறி ஒயிட் ரைஸு கூடவும் சாப்பிடலாம், பிரியாணி கூடவும் சாப்பிடலாம், நெய்ச்சோறு கூடவும் சாப்பிடலாம், புட்டுக்கு கூடவும் சாப்பிடலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். புளிக்கறி ரெடி ஆயாச்சு. ஃபைனலாட்டு இதில் 1 டீஸ்பூன் போல் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லமாவது சீனியாவது ஆட் பண்ணிக்கிடலாம். புளிப்பு, எரிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி, அதுக்கப்புறம் வெரைட்டியான மட்டன் கறி, சிக்கன் கறி, பிரியாணி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக தாளித்து ஊற்றிடணும். கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம். காயத்தூள் தேவைப்பட்டனா கொஞ்சமாக காயத்தூளும் சேர்த்துக்கிடுங்க. இந்த புளிக்கறிக்கு தாளித்து ஊற்றாமல் இருந்தாலும் நல்லதாக இருக்கும். மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றினாலே போதும். தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.